ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனை துதிங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா புருஷர்கள், ஸ்திரீகள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இன்னொரு மாதத்தை கிருபையாய் காண செய்திருக்கிறார். இன்னொரு மாதத்தை ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்துக்கு, இந்த கடந்த மாதத்தில் எவ்வளோ போராட்டங்கள், பிரச்சனைகள், எத்தனையோ இல்லையா கடினமான காரியத்தை சந்தித்தோம். ஆனா கர்த்தர் விடுதலை செய்தார். சத்துரு வெள்ளம் போல வந்தான், பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றினார். எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், எத்தனையோ மரண கண்ணிகள் வந்தாலும் அழைத்தவர் உண்மையாய் இருந்தபடினாலே நமக்கு உதவி செய்தாரே. கை உயர்த்தி காலங்களையும் நேரங்களையும் தன் கரத்திலே வைத்திருக்கிறவர், நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவர், அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். யாரும் துக்கமா இருக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ்ச்சியா இருக்கணும். நீங்க விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்க பலனா இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமா, பிரச்சனையை பார்க்காதீங்க, போராட்டங்களை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஜெபிங்க, இன்னும் ஜெபிங்க, இன்னும் ஜெபிங்க, இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இன்னும் யுத்தம் பண்ணுங்க, இன்னும் யுத்த ஜெபத்துல வந்து நில்லுங்க. நிச்சயமாகவே முடிவு இருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு இருக்கு. உங்க நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். கை உயர்த்தி கரபா சந்தரா. ஆமா ஆமா, எல்லாத்தையும் மறந்துட்டு ஆவியானோடு பேசுங்க, தெய்வத்தோடு பேசுங்க, தேவனோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. ஜெபத்தோடு, அபிஷேகத்தோடு, அந்நிய பாஷை வரங்களோடு, ஆவியானவரோடு இந்த மாதத்தை ஆரம்பியுங்கள். அவர் நடத்துவார், அவர் நடத்துவார், அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். நல்ல வாய்த்தன்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பார்க்கலாம். ஆண்டோடு பேசுங்க, தெய்வத்தோடு பேசுங்க. கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். நமக்காய் கொடியேற்றுகிறவர். சத்துரு வெள்ளம் போல வரும்போதெல்லாம் அவருடைய கொடி பறக்கும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானோடு பேசுங்க. புருஷர்களே, ஆண்டோடு பேசுங்க. தேவன் கொடுத்த அபிஷேகத்தை பயன்படுத்துங்க. தேவன் கொடுத்த அபிஷேகத்தை பயன்படுத்துங்க. தேவன் கொடுத்த அபிஷேகத்தை பயன்படுத்துங்க. ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை பயன்படுத்துங்க. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு யுத்தம் பண்ணுங்க. நீங்க யுத்தம் பண்ணலனா அவன் யுத்தம் பண்ணுவான். நீங்க யுத்தம் பண்ணலனா அவன் யுத்தம் பண்ணுவான். கை உயர்த்தி என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். கை உயர்த்தி சொல்லுங்க. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து சொல்லுங்க, உன்னை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர்.
நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அவர் அறிந்திருக்கிறார். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். இந்த காலை வேளையில உன் எண்ணங்கள் உன் ஏக்கங்கள் எல்லாமே தேவன் அறிந்திருக்கிறார். எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே சுபாசம் உன்னை அவர் காண்கிறார். என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, தினம் தினம் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். தினம் தினம் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா. கை உயர்த்தி எல்லாரும் இயேசு ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே. நம்பிக்கையோடு கை உயர்த்தி தினம் காப்பவரே, என் கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. கை உயர்த்தி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. உமது ஆவிக்கு மறைவா எங்கே நான் ஓட முடியும்? உமது ஆவிக்கு மறைவாய் எங்கே நான் ஓட முடியும்? நான் ஓட முடியும். உம் சமூகம் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியும்? உம் சமூகம் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியும். நன்றி ராஜா. சொல்லுங்க சொல்லுங்க, உன் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார். இயேசு ராஜா, என்னை காண்பவரே. ஓரபல ரப ரப துரமன மலபரப சந்தரமன மலப ரிபரபல ரப துனமன கபரபல ரமன் துரமன மலப சக்கரம துரபப. இயேசுவே
தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, இந்த மாசம் உன்னை காண்கிறவர், உன்னை காக்கிறவர், என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே நீ அறிந்திருக்கிறீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, சொல்லுங்க நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அப்படியே கரங்களை உயர்த்தி மறுபடியும் ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு கன்ஃபர்மேஷன் தருகிறார். அநேக சமயம் நீ நினைக்கிற நினைவுகள் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் எண்ணங்கள் உன் ஏக்கங்கள் எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். நீ படுத்தாலும் அமர்ந்தாலும் அவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த மாதமும் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாமே நீ அறிவீர். உமக்கு மறைவாய் நான் எங்க ஓடுவேன் ஆண்டவரே? நான் வானத்திலே படுக்கை போட்டாலும் பாதாளத்திலே போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் கரம் என்னை இருத்தும். கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இன்னும் ஒரு விஷயம் கையில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லு. ஒப்பு கொடுக்கிறப்பா, இந்த மாதமும் எங்களை கண்மணி போல காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நல்ல சுகபல ஜீவனை கொடுங்க. நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை, வியாபாரங்கள், தொழிலை ஆசீர்வதிங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. எங்களுடைய பணிகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய தூதர்களை கூட வையுங்க. தேவையான கிருபையை கொடுங்க. ஞானத்தால் நிரப்புங்க. கேளுங்க கேளுங்க. ஜெபிங்க 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 ஜெபிங்க. உங்க இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றுங்கள். என்னென்ன இந்த மாசம் என்னென்ன தேவை இருக்கோ, என்னென்ன உங்க இந்த மாசத்துல என்னென்ன தெய்வம் செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் தெய்வ சமூகத்தில் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. வாய் திறந்து ஹல்லேலூயா. ஜெபிங்க 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 சகோதரா. கண்ணை மூடி பயபக்தியோடு ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி பயபக்தியோடு ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை கேட்கிறவர் மத்தியில் இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர் மத்தியிலே இருக்கிறார். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. உங்களை இன்னும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. இன்னும் ஒரு மாசத்துல இந்த ஆண்டை முடிக்க போறப்பா. சகல ஜாதிகள் உன்னை மேன்மையா வைப்பேன்னு சொன்னீங்களே, இன்னும் என் வாழ்க்கையில் அது நிறைவேறலப்பா. என் வாழ்க்கையில் நிறைவேறலப்பா. ஆண்டவரே என்னை நினைத்தருளும். நான் நம்புகிறது அவரால வருன்னு சொன்னீங்களே, நான் நம்பி இருக்கிறேன்ப்பா. எனக்கு செய்யும் ஆண்டவரே. இந்த மனுபுத்திரன் முன்பாக என் நம்பிக்கையை
நீர் கனப்படுத்தும் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்கள், தொழில், வியாபாரங்கள், பிள்ளைகள் கையில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் கிருபையாய் நடத்தும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் தேவ கரம் எவ்வளவு இருக்க முடியாது செபிக்கிறேன். இவருக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலும் சாட்சிகளின் வசனத்தினாலும் சத்துருக்களை மேற்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் ஜெயத்தின் மாதமாய் இருக்கட்டும், வெற்றியின் மாதமாய் இருக்கட்டும், நன்மைகளின் மாதமாய் இருக்கட்டும், கிருபையின் மாதங்களாய் இருக்கட்டும். நாங்கள் உண்மையை நோக்கி அமர்ந்திருப்போம் ஆண்டவரே. எங்களை நினைத்து ஆசீர்வதியும். உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். பிள்ளைகளை கையில் ஒப்பு கொடுக்கிறேன். கரம் பிடித்து நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.